கே.என். நேரு மீதான வழக்கில் மர்மம். அமலாக்கத்துறை ஆதாரங்களை புறக்கணிக்கிறதா தமிழக காவல்துறை? அண்ணாமலை கொதிப்பு. திமுக அரசின் மூத்த அமைச்சரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே.என். நேரு மீதான 1020 கோடி டெண்டர் முறைகேடு புகார் குறித்து ஏன் இதுவரை மாநில காவல்துறையோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையோ வழக்கு பதிவு செய்யவில்லை என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அமலாக்கத்துறை ஏற்கனவே ஆதாரங்களுடன் தமிழக டி.ஜி.பி மற்றும் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ள நிலையிலும் வழக்கு பதியப்படாதது குறித்து அண்ணாமலை தனது சமூக ஊடக பக்கத்தில் கொந்தளிப்புடன் தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் டெண்டர் முறைகேடு மற்றும் பணியாளர் நியமன ஊழல் மூலம் 1020 கோடி லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஆதாரங்கள் அடங்கிய 250 பக்கங்களுக்கும் மேலான அறிக்கையை அமலாக்கத்துறை தமிழக அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளது. இந்த மலை போன்ற ஆதாரங்கள் இருந்தும் ஆளும் கட்சி அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் தமிழக அரசு தாமதிப்பது ஏன் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல் நடப்பது பெரிய விஷயமல்ல, ஆனால் அந்த ஆதாரங்களை தமிழக அரசால் தவிர்க்க முடியாது. எனவே அமைச்சர் கே.என். நேரு மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் கே.என். நேருவோ தனக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். எதிர்க்கட்சிகளால் தூண்டப்பட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே அமலாக்கத்துறை இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுகிறது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஆளும் கட்சி அமைச்சர் மீது மத்திய விசாரணை முகமை ஆதாரங்களும் கொடுத்தும் மாநில அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது.